வாஜ்பாய் அவர்களுக்கு நடந்த கொடுமை இந்தியாவில் யாருக்குமே நடந்திருக்காது. தான் பார்த்து வளர்ந்த தலைவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். அதன் பிறகு அரசியலுக்கு வர்றாங்க, ஒரு கட்சியில இருக்காங்க, அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் வேலை பார்க்கிறாங்க. காலத்தினுடைய சூழ்நிலை எமர்ஜென்சிக்கு பிறகு தன்னுடைய கட்சியை இன்னொரு கட்சியில் நினைக்க வேண்டிய நிலைமை, அதையும் பொறுத்துக்கிட்டாரு. 3 ஆண்டுகள் கழித்து இணைத்த கட்சியிலிருந்து வெளியே வர வேண்டிய கொடுமை, அதையும் பொறுத்துக்கிட்டாரு. 1980 புதிதாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்குறாங்க. ஐயா எல்கே அத்வானி அவர்களோடு சேர்ந்து, பெரிய பெரிய தலைவர்களோடு சேர்ந்து. அதன் பிறகு நடந்த தேர்தல், முதல் தேர்தல் 1984 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களே அந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவுகின்றார். இதெல்லாம் பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு தன்னுடைய புகழஞ்சலில குறிப்பிடுறாங்க. ஆனால் வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை தோல்வியிலிருந்து வெளியே வந்த ஒரு சாதனையாளர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுதியிருந்தார், புகழாரம் சூட்டியிருந்தார். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் பார்த்தாங்க. 1960 எங்களுடைய வருங்கால பிரதமர் என்று நேரு சொன்ன பிறகு, அவர் பிரதமர் நாற்காலிக்கு வருவதற்கு அதன் பிறகு 36 ஆண்டுகள் தேவைப்பட்டது.